Question number 22 பார்த்தீங்கன்னா cot inverse of A, cot inverse of A is equal to cot inverse of 2, cot inverse of 8 up to etc. How many terms? 100 terms question கொடுத்துட்டாங்க. Then the value of A. These are questions. அவை இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் given question எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலான்னா cot inverse of x இது என்னவா மாற்ற முடியும்னா tan inverse of 1 by x மாற்ற முடியும். அப்போ இங்கே கொடுத்துக்க டேம் எல்லாம் காட்டை ஃபுல்லாக எதுக்கு மாற்றிக்கிறேன்? டேனுக்கு மாற்றிக்கிறேன். ஏ சார் அப்படி நான் tan inverse of 1 by a அப்படி மாற்றணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா ஓகே நம்மளுக்கு tan இன்வர்ஸுக்கு ஃபார்முலா தெரியும். தட்ஸ் அ ரீசன் நான் எல்லாத்தையும் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் என்ன காட் இன்வர்ஸுக்கு ஃபார்முலா உனக்கு மேக்ஸிமம் தரவு பண்ணியிருக்க மாட்டீங்க, அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. அதனால் பெட்டர் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சதை வச்சே யூஸ் பண்ணிக்கிறோம். அப் டு how many terms? 100 terms. கிளியர்னா ரைட். இப்போ இந்த 1 by 2, 1 by 8, 1 by 18, 1 by 32 அப்படிலாம் அதுக்குள்ள இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா ஃப்ரைம் பண்ணலாமா? அப்போ எப்படி ஃப்ரைம் பண்ணுறேன்னு பாருங்கள். tan inverse of 1 by a is equal to summation of r varies from 1 to how many terms இருக்குது? 100 terms இருக்குது. அப்போ here tan inverse of இது எப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 by 2r ஸ்கொயர்னு போடுறேன். இது செட் ஆகுமா சார் அப்படின்னு பார்க்கலாமா? அப்போ 2 ஆரோட வேல்யூ 1 போட்டேன்னு வச்சுக்கேன். அப்போ 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2 போட்டேன்னாக்கா 4 8 கரெக்டாக வந்துச்சா? நெக்ஸ்ட் 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ 3 போட்டேன்னு வச்சுக்கேன். 3 ஸ்கொயர் 9 9 இன்ட்டு 18 கரெக்டாக வந்து செட் ஆகிட்டே இருக்குங்களா? இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. சார் நம்ம ஆல்ரெடி இதே மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்போம். tan inverse of 1 by 2r ஸ்கொயர் மெத்தட் படி. அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் 1 by 2r ஸ்கொயர் வந்தாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் r varies from 1 to 100 நான் ஆல்ரெடி இப்போ சால்வ் பண்ண பேட்டர்ன் படி tan inverse of டெஃபினட்டாக நியூமினேட்டர் 2ஆலையும் டினாமினேட்டரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 4r ஸ்கொயர் கிடைக்குமா? அப்போ ஹியர் சம்மேஷன் ஆஃப் r varies from 1 to 100 tan inverse of நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன செய்யணும்? 2 டிவைடட் பை ஓகே ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் 4r ஸ்கொயர் மைனஸ் 1 செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஏ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா படி tan inverse of x ஓகே மைனஸ் tan inverse of y is equal to வாட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? tan inverse of x minus y divided by 1 plus xyன்னு இருக்குமா? தட்ஸ் அ ரீசன் ஓகே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1 இருக்கணும். அந்த ரீசனுக்காண்டி ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 4r ஸ்கொயர் மைனஸ் 1 நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன்? ஓகே 2r மைனஸ் 1 இன்ட்டு 2r ப்ளஸ் 1 இப்படி மாற்ற முடியுமா? ஸோ அப்போ இதை மல்டிபிளாக மாற்றிங்க. சம்மேஷன் ஆஃப் r varies from 1 to 100 ஓகே tan inverse of 2 divided by 1 plus 2r minus 1 into 2r plus 1 சேஞ்ச் பண்ணிக்கலாமா? கிளியர் ரைட்டு. இப்போ இதையும் ஒரு ஸ்மால் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி? சம்மேஷன் ஆஃப் r varies from 1 to 100 இஸ் கிளியர் ரைட். tan inverse of எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம்? ஸ்மால் சேஞ்ச் பண்ணிக்க. இந்த 2 எப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் x மைனஸ் y வேணும் இல்லையா? அப்போ 2r ப்ளஸ் 1 மைனஸ் 2r மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 2r ப்ளஸ் 1 இன்ட்டு 2r மைனஸ் 1 அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா? கிளியர்னா ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப்ஸை மூவ் பண்ணலாமா? அப்போ இது எந்த ஃபார்முலா படி வரும்? சம்மேஷனாக r varies from 1 to 100 tan inverse ஆஃப் பேட்டர்ன் வந்து நிற்குமா? அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா tan inverse ஆஃப் நம்மளுக்கு என்ன சம் தெரியும்? tan inverse ஆஃப் 1 by a is equal to summation of r varies from 1 to 100 தானே கொஷின்ஸு. இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண முடியும்? tan inverse ஆஃப் x மைனஸ் tan inverse ஆஃப் y அந்த பேட்டர்ன் படி ஃபார்முலா போடலாமா? அப்போ இது எப்படி மாற்ற முடியும்? tan inverse ஆஃப் 2r ப்ளஸ் 1 மைனஸ் tan inverse ஆஃப் 2r மைனஸ் 1. இப்போ ஹியர் r is equal to 1 அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக. r is equal to நான் 1 அப்ளை பண்ணால் அப்போ வாட் ரியாக்ஷன்? tan inverse ஆஃப் r is equal to 1 2 plus 1 3 tan inverse of 3 minus tan inverse of r is equal to 1 போட்டிங்கன்னா 1 கிளியர். ஒரு ஸ்டெப் முடிஞ்சுங்களா? n is equal to 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா
tan inverse of அப்போ என்ன விளையாங்க r equal 2 போட்டிங்கன்னா 2 2 4 4 plus 5 ஆயிருமா 5 minus tan inverse of இப்போ r equal 2 போட்டிங்கன்னா 4 minus 1 3ன்னு வந்து நிற்குமா கிளியர் அப் டு எக்ஸட்ரா இந்த ஸ்டெப்ஸ் எதை நோக்கி ட்ராவல் பண்ண முடியும் பாருங்கள் ஃபைனல் வேல்யூ 100 r equal to 100 போட்டலாமா அப்போ வேல்யூ tan inverse of r equal to 100 போட்டிங்கன்னா 200 plus 1 அப்போ 201ன்னு கிடைக்கும் மைனஸ் tan inverse of ஓகே 100 போட்டிங்கன்னா 200 minus 1 அப்போ 199 கிடைக்குமா அப்போ ஹியர் tan inverse of 199 கிடைக்குமா கிளியர்னா ரைட் இப்போ எல்லாமே எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே +3 இங்கே ஒரு -3 tan inverse of 5 எல்லாம் கேன்சல் ஆயிடும் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகி இந்த 2 டேர்மை தவிர மற்ற எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிடும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அப்போ ஹியர் வாட் a ஃபைனல் ஸ்டெப்ஸ் tan inverse of ஓகே 201 மைனஸ் tan inverse of 1 அப்படி வந்து நிற்குமா இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan inverse of x minus tan inverse of y ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா அப்போ tan inverse of அப்போ 201 minus 1 divided by 1 plus 202 ஓகே 201 ஓகே 201 into 1 ஃபார்முலா பிடிச்சிக்கலாமா இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ tan inverse of 200 divided by 202 clear இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பட் கேன்சல் பண்ணின்னு வச்சுக்கேன் வாட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு tan inverse of 1 by a இருக்குது equal to tan inverse of 100 by 101 clear இப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் நம்மளுக்கு a ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணிக்கலாம் காட் எடுத்துக்கிட்டான்னு சரி அப்போ கம்பேர் பண்ணிக்கலாமா a ஓட வேல்யூ அப்போ வாட்ஸ் வேல்யூ 1 by a equal to 100 by 101 எனக்கு கொஷின்ஸ் a ஓட வேல்யூ தான் வேணும் ஐ எம் டேக்கிங் அப்போ a ரெசிபிக்கு எடுத்துனா 101 divided by 100 அப்போ a is equal to 100 divide பண்ணால் 1.01 clear now children that is option A you understood ma